நான் வந்து 25 வருஷமாக இந்த ராஜேஸ்வரி நகர் மாடம்பாக்கம் பகுதியில் 25 வருஷமாக நான் குடிபெயர்ந்திருக்கிறேன். இது வரைக்கும் நான் வந்து இது மாதிரி ஒரு நீரோட்டம் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. முதல்ல இந்த நீரோட்டத்தினுடைய இதுதான் நான் முதல் முறை நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அந்த நீரோட்டத்தினுடைய அருமை வந்து அது எப்படி சொல்கிறதுன்றது எனக்கு யூகிக்க முடியல. அதாவது ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு மாதிரி விஷயங்கள் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்றத அவங்க அந்த மாதிரி இந்த ஒரு தேங்காவை ஒரு சார் ஒரு ஐதீகமாக அந்த தேங்காவை தான் கடைசியாக கொண்டு வந்தாரே தவிர அதுக்கு முன்னாடி அவர் அந்த ஒரு நீரோட்டம் எப்படி எந்த பகுதியில் வருது, அது எப்படி அந்த ஒரு கம்பி மாதிரி அது அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை அவர் எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியல. அவர் கை அசைவோ எதுவுமே கிடையாது. அதாவது நம்ம கைப்பிடி பிடிச்சி நிற்கிறதா சரி, அதனுடைய அந்த நீரோட்டம் எந்த பகுதியில் வருது, அது கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி போனால் கூட அந்த கம்பியினோட அசைவை அப்படியே நிற்குதே தவிர சுற்றலை. ஆனால் அந்த கரெக்டாக அந்த நீரோட்ட பகுதி கிட்ட வந்த உடனே அவருடைய அறியாமலேயே அந்த கம்பி சோழ ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் எனக்கு ஒரு ஐதீகம். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, அவர் அந்த மனையை சுற்றி 4 அப்புறமும் வந்தார். கடைசியாக அந்த மேற்கால திரும்பி வரும்போது அங்கே தான் அவருக்கே அந்த நீரோட்டத்தினுடைய தெரியுது. ரைட், இந்த பகுதியில் இப்படி வருது. அப்படியே மெல்ல 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 நடந்து வரும்போது கடைசியாக அந்த நீரோட்டம் கரெக்டாக நீரோட அதிகமாக அந்த இடத்துல தான் உங்களுக்கு யூகிக்கப்படுது அப்படின்னு கரெக்டாக கணிச்சிட்டார். நன்றி, ரொம்ப நன்றி, வணக்கம். இதனால அந்த மனையினுடைய சொந்தக்காரர் ரொம்ப மன திருப்தியாக ஒரு நல்ல ஒரு இதுவாக அவங்க குடும்பத்தாருக்கும் அவங்க இதுக்கும் இந்த நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டேன்.